ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இவ்வளோண்டு இது சிம்பிள் திங்ஸை வச்சு எப்படி மீன் கோரிங்க ருசியாக சேர்த்து சொல்லிட்டு காமிக்க போகிறாங்க. ஏன்னா மீன் கோரிங்க வந்து நார்மலாக வந்து அந்த கோழிலாம் போட்டு செஞ்சால் ருசியாக இருக்கும், நார்மலாக செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அம்மா வந்து இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி மீன் கோரிங்க வந்து ருசியாக செய்யுது அந்த ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மீக்குனிங். இது வந்து சின்ன சைஸோட, இது ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் தபாலாக இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நிப்பீஸாக உள்ளது. ஓகே, இது அப்புறம் மிளகா சந்து போட்டு தான் எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. பட்டை மிளகா, அதாவது இதை வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுது, உப்பு இதெல்லாம் போட்டு. அப்புறம் பச்சை மிளகா ரெண்டே இப்படி வெட்டிக்கோங்க சின்னதா. வெங்காயம் ரொம்ப வேணாம், ஜஸ்ட் 2 சின்ன வெங்காயத்தை இப்படி வெட்டிக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 5 பை பூண்டு இப்படி வச்சுக்கோங்க. ஃபிஷ் பால், நீங்கள் வந்து ஃபிஷ் பால் போடலாம், ஃபிஷ் கேக் போடலாம், ஹாட் டாக் போடலாம், அது உங்கள் சாய்ஸ். நாங்கள் வந்து இப்போதைக்கு சிம்பிளாக எப்படி செய்ய சொல்லிட்டு தான் வாங்க போகிறோம். அப்புறம் முட்டை. தென் இது வந்து ஸ்வஸ்திராம் டி கும்கியோட எல்கிக்கியோட இது வந்து கிச்சா மசின். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிம்பிளான பொருட்களை வச்சு பாருங்கள், சைவர் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கிறத வச்சு எப்படி செய்யுது, சின்ன சேர்த்து இருக்கிறத வச்சு எப்படி செய்யுது. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டையும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்புறம் ஃபிஷ் பாலையும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபிஷ் பால் போடலாம், ஃபிஷ் கேக் போடலாம், ஹாட்டாக எதுனாலும் போடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரியிற வரைக்கும் அது நல்லா பொரிவிக்கணும். காய்ஸ், இந்த வெங்காயம் அந்த ஃபிஷ் பால் நல்லா வெந்து பொரியணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பொரிய வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடிச்சு வச்ச முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டையை சென்டரில் ஊற்றுங்க. நீங்கள் சைட்லேயும் ஊற்றலாம், சென்டர்லேயும் ஊற்றலாம், உங்களுக்கு இருக்கும். நல்லா ஊற்றி அது நல்லா பொரிய வரைக்கும் கொஞ்சம் விடுங்க, கிண்டாதீங்க, நல்லா பொரிட்டோம். ஸோ பாருங்க, நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த மாதிரி சமயத்தில் அரைச்சி வச்ச மிளகா சாந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்கோங்க, லைட்டாக சேர்த்துக்க போதும். அது நாங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க, அவ்வளோ சேர்த்துக்கிறதுல லைட்டாக சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி பாருங்கள், அந்த மிளகா சாந்தோட கலரே வந்துருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் ஸ்வஸ்திராமும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு, அப்புறம் சேர்த்துக்கிட்டு தென் கிச்சா மாசின் ரொம்ப ஊற்ற வேணாம், நம்ம உப்பு போட போகிறோம். ஸோ கிச்சா மாசின் ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்குங்க, போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, போட்டு அந்த சாஸ்லாம் சப்பாத்தியா மிக்ஸ் ஆகுது. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா இறக்கி வதக்கி அதை வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இப்படி கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் கோரிங்க மீன் அதை எடுத்துக்கோங்க. மீன் கோரிங்க. ஓகே, ஸோ மீன் கூனிங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. அது வந்து நல்லா அந்த சம்பளோடு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கலர் வர வரைக்கும், நல்லா சப்பாத்தியாக வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கா, அது மீனை கொண்டா வேக வைக்கணும். ஏன்னா மீன் வந்து அந்த சுண்ணாம்பு ஸ்மெல் சொல்லுவாங்க, அது இருக்கும். ஸோ நல்லா கொண்டு வேக வைக்கணும். லாஸ்ட்டாக அது என்ன பண்ணிடுங்க, வெட்டி வச்ச பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், ஊசி மிளகா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஓகே, உரப்பு வேணால் நீங்கள் ஊசி மிளகா சேர்த்துக்கலாம். ஓகே, எங்களுக்கு உரப்பு ரொம்ப வேணும், ஏன்னா இந்த மிளகாலாம் அவ்வளோ உரைக்காது. ஸோ போட்டு நல்லா சப்பாத்தியாக கிண்டுங்க. இந்த கிண்டுற டைமில் வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மீனை வந்து சும்மா அடி பிடிக்கும், நீங்கள் வேக வச்சிங்கன்னா மீன் எல்லாம் அடி பிடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிடுங்க. கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அப்போ நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் கேஎஸ்கே என்டர்பிரைஸ் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நான் போஸ்ட் பண்ண வீடியோ இருக்கேன், எங்கள் பிஸ்னஸ்க்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.